ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி அப்பர் கோவில். இந்த கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இது அவிநாசி கோயில் அது காசிக்கு நிகரான ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துக்குரிய மரங்கள் இருக்குது. அதேமாதிரி 12 ராசியில் உண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கோயில் நந்தவனம் அப்படிங்கிற இடத்துல இதை பற்றின எல்லா விஷயங்களுமே இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்கு சுந்தரர் வர்றாரு. அவர் வரும்பொழுது ஒரு வீட்டில் அழுகுரலமும் ஒரு வீட்டில் மங்களவாத்தியம் கேட்குது. அது என்னென்னு அவர் கேட்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 வீட்டில் 2 பசங்க இருந்தாங்க. சில காலங்களுக்கு முன்னால் அவர்கள் இருவரும் குளிக்க போகும்போது ஒரு பையனை குளத்தில் இருக்கிற முதல்ல விழுங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கேட்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பையனுக்கு இன்றைக்கி உபநயனம், அதாவது கல்வி கற்றுக்கூடிய ஒரு ஏற்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி இவங்களும் தனக்கு ஒரு பையன் இருந்தானே இந்த மாதிரி நம்மளும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அதை கல்வி கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே சுந்தரர் குளக்கரைக்கு போய் சிவன் மேலே பதிகம் பாடி அந்த 3 வயது பிள்ளையை முழுங்கிய முதலை வாயிலிருந்து இப்பொழுது, அதாவது சமகாலத்தில் என்ன வயது இருக்குமோ அந்த வயது உரிய பிள்ளையை மீட்டெடுக்குதா தலப்புராணம் சொல்லுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு கல்வி கற்றுக்கொள்வதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அவிநாசி காசிக்கு நிகரான ஸ்தலம் அப்படிங்க இருக்குது. அதனால் இந்த கோயில் போயிட்டு நீங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து நல்லபடியாக மனமாற வேண்டி விரும்பி எல்லா வரங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ளும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.